ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஜிஎஸ்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட ஹாரர் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிறந்ததுமே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறாரு. அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அதனால அவங்க அப்பா, நீ பிறந்த நேரம் தாண்டா இந்த மாதிரிலாம் ஆகி போச்சு அப்படின்ட்டு நம்ம ஆளை பிடிச்சி திட்டிக்கினே இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வெக்ஸான நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் போய் சாக போறேன் அப்படின்ட்டு சாக போறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆன்மா வந்து இவரை காப்பாத்து. என்னடா இது, ஆன்மாலாம் வந்து காப்பாத்துதே அப்படின்ட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் நடக்க போற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இந்த 5 ஆன்மாவும் இவரை ஏன் காப்பாத்திச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் மாதிரி தெரிஞ்சுது. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல அவங்க இஷ்டத்துக்கு ஏனாதான ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தை நடிச்சிருக்க யாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடய மிகிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியும். சரி, இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி படம். ஸோ படத்துல வர அந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட காட்சிகள், ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அதே மாதிரி தான் காமெடி போர்ஷன்ஸ். ஒரு சில இடத்துல நமக்கு சிரிப்பு வந்தாலும் பல இடத்துல பயங்கர கிரிஞ்சா தான் பண்ணி வச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிலே ஆவரேஜ் தான். சினிமாட்டோகிராஃபில ஓகேவா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் பரவாயில்லாம இருந்தது. விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் ஒரு சில இடத்துல நல்லா இருந்ததே தவிர பல இடத்துல அவங்க இஷ்டத்துக்கு தான் இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே, சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லாத ஒரு படம் தான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 7.5 கொடுத்துருக்காங்க. ஆனால் 12 பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா இதெல்லாம் ரேட்டிங் உள்ளே அடக்க முடியாத ஒரு படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.